இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க யார் யார் கிட்ட இருக்காங்க கேட்டலாமா? களத்துல? யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டலாமா? களத்துல யார் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? 4 முனை போட்டின்னு சொல்லிட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் இருக்கா? இருக்கா? இருங்க பொறுமை. ஒன்னு டிவிகே ஃபைன், ஓகே. செகண்ட் டிஎம்கே. ஓகே. செகண்ட் தேர்ட் டிஎம்கே. எல்லாத்துக்கும் டிவிகேன்னு கத்தாதீங்கடா, இருங்கடா கொஞ்சம். தேர்ட் யார் இருக்காமா? ஏடிஎம்கே. ADMK. ஃபோர்த் என்டிகே நாம் தமிழர் கட்சி. சரி, யாரும் கத்த வேணாம், நானே சொல்றேன். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த 4 கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ திமுக அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. நாம் தமிழர் தனிச்சு போட்டிடுறாங்க. அவங்க கட்சி தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் தனிச்சு தான் போட்டிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரிய வரல. பட் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. திமுக உடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்கு, அதனுடைய மதிப்பீடுகள் என்ன, மாணவர்கள் எப்படி பாக்குறாங்க? சார், அவங்க எல்லாமே கரெக்டா தான் பண்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணும். அதிகமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது இப்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி தந்தது, அப்புறம் அவங்களுக்கு நிறைய வேலைக்கு போனது, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பு வாங்கி தந்தது, அப்புறமா இது மாதிரி அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாதான், அதாவது வறுமையில இருக்கவங்களுக்கும் அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு முன்னாடி வர்றதுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும். அப்பதான் ஒரு படிப்படியும் முன்னேற முடியும். டிஎம் எல்லாம் செய்யறாங்க, இன்னும் கூடுதல் எக்ஸ்ட்ரா செய்யணும் நீங்க சொல்றீங்க. கரெக்டா? ஓகே. உங்க சைடுல இருக்காங்க அஸ்னி? அவங்க செய்யறாங்க. ஆனா அது மக்களுக்கு சாதகமா இல்ல, அவங்களுக்கு சாதகமா முடியணுங்கிறக்காக. ஏன்னா தேர்தல் வரப்போகுதுங்கிறக்காக சிலது அறிக்கைகள் சொல்றாங்க, சிலது செய்யறாங்க. ஆனா அவங்க செய்யற எல்லாமே எல்லாத்துக்கும் போய் சேருதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. இலவசங்களை இன்னுமே கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா இலவசம் கொடுக்க மனிதன் தன் மீது தனக்குள்ள அந்த நம்பிக்கை போயிரும். அதனால இலவசங்கள் கொடுக்காம அந்த இலவசங்களை திட்டமா கன்வே பண்ணி கொடுத்திருக்கலாம். திட்டங்களை தானே கொடுக்கறாங்க, சில விஷயங்கள் திட்டமா தாங்க சார் கொடுக்கறாங்க. திட்டங்களும் இருக்கு. ஆனா திட்டங்களை விட இலவசங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இலவசங்கள் கொடுக்கறாங்க. நம்ம தன்னிறைவு பெறணும்னா நம்ம தனிச்சு வரணும். அதனால இலவசங்கள் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு இலவசம் உள்ள பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் வேணாமா? இலவசங்கள் வேணும். ஆனா அது ரொம்ப வேண்டாம். உங்களுக்கு வேண்டான்றது இன்னொருத்தருடைய தேவையா இருக்கலாம் இல்லையா? தேவையா இருக்கலாம். அந்த இலவசம் அது எல்லா தேவையானவங்களுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல. அதுதான் பாயிண்ட். எல்லாத்துக்கும் போய் ஒரு பிரிவினர் அல்லது ஒரு வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில சலுகைகள்னு இருக்கு. அது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒருவேளை அந்த தேவை அவங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தா அது அன்வான்டட், அது இன்னொருத்தவங்களுக்கு அடிப்படை தேவையா கூட மாறி இருந்திருக்கலாம். அதனால சலுகைகள் கொடுக்கறது முக்கியம் இல்ல, யாருக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்து கொடுத்திருந்திருக்கணும். மகளிர் விடியல் பயணம் நீங்க பயன்படுத்துறீங்களா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? வரவேற்கிறீங்களா? அது வரவேற்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பயனுள்ளதா இருக்கா இல்லையா? அது பயனுள்ளதா இருக்கு. ஆனா நான் அதுல இப்போ பயணிக்கிறத தவிர்த்துட்டேன். ஏன்னா அது இலவசங்கிறனாலயே அவங்க நம்மளைய நடத்துற விதம் அங்க சரியில்லை. கரெக்டா ஸ்டாப்பிங்ல நிக்கிறோம். உரிமை அதை நம்ம அதை விட்டு கொடுக்க கூடாது. சில விஷயங்கள் உங்களை குறுக்கிடுறதுக்காக உங்களை ஹார்ம் பண்ணல, உங்களுக்கு சில புரிதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கான தேவைகள் இன்னைக்கு உங்களுக்கு வேணான்னு சில விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா இன்னொருத்தவங்களோட தேவையா இருக்கலாம். முன்னொரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அடுப்பங்கரையை விட்டு எத்தனை மகளிர் நம்மளுடைய அம்மாக்கள் காலத்திலயோ பாட்டிகள் காலத்திலயோ வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லாம வந்திருக்காங்களா இல்லையா? அதற்கான திட்டங்களை யார் வகுத்து கொடுத்திருக்கிறது? 2 கட்சியும் தானே வகுத்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா? அதை ஒத்துக்கணும். அப்போ அதுக்கான விஷயங்கள் வரணும் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கணுமா வேணாமா? வரவேற்கணும். அததான் நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கான புரிதலை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வரவேற்கணும். ஆனா அது தேவை இருக்கிறவங்கள போய் சேரணும் அப்படிங்கறது. ஏன்னா மேலிடத்துல இருந்து கீழே வரும்போது அவங்க ஒதுக்குன அத்தனையுமே வர்றதில்ல. தேவையானவங்க பயன்படுத்துறாங்க, தேவை இல்லாதவங்க பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கான கருத்துக்கள் அந்த இடத்துல வருது. தேவையானவங்களுக்கு அது போய் சேரும். கருத்துக்கள் அங்க புரிஞ்சுக்கிறோம். ஃபைன், ஓகே.